இளைஞர்களை ஏமாத்துவதற்காக வருடத்திற்கு 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் தேர்தல் நேரத்தில் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் 10ல் 1 பங்கு கூட அவங்க அதை நிறைவேற்றலைங்கிறது தான் ஆக்சுவலான உண்மை. இவங்க இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? 36 மாதம் அந்த பெண் பிள்ளையோ ஆணோ அவங்க கல்லூரியில் படிப்பாங்க. அப்போ வெறும் 36,000 ரூபாயில் வேலையை முடிச்சிட்டாங்க. எவ்வளோ திட்டத்தை நிறுத்தியிருக்காங்க? 1.25 லட்சம் ஒரு பிள்ளை படித்தால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வெறும் 36,000 ரூபாய் அழகா ஸ்கீமுக்கு பேர் வச்சு முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கே தெரிந்த ஒரு ஊழல், ஆனாலும் தைரியமா திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் சேர்த்து வாங்குறாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் தெரியும். இதை சற்று கொஞ்சம் கூட இதை பத்தி அசிங்கமா நினைக்காம தொடர்ந்து ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து 2வது முறையாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். ஆனாலும் இன்னைக்கு 10 ரூபாய் வாங்கி அதிமுக ஆட்சி இதுவரை, அதாவது கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசுகள் வாங்கிய ஒட்டுமொத்த கடனையும் இவர்கள் 4 ஆண்டுகள்ல நெருக்கி அதுக்கு ஈக்குவலா வாங்கியிருக்காங்க. ஒரு தனி குடும்பத்திற்கு மட்டும் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அப்புறம் அது கீழே இருக்க மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், சதுர செயலாளர் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கிறது நீங்க பாத்துங்க. அப்ப அரசனுடைய வரி பணத்தை முழுமையாக திமுக குடும்பத்தினர், குறிப்பா கோபாலபுரத்து குடும்பத்தினர் இன்னைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறாங்க. அதனால இவர்கள் இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம வாக்குறுதி கொடுத்துட்டோமே இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் இவர்கள் துவைத்து தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களால். அதை மறைப்பதற்கு தான் இப்ப தடங்களுக்கு வருதுகிறோம், நிறைய வருது. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? டாக்டர் சார் நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். நிறைய அரசியல் சுட சுட நிறையா இருக்கு. நீங்க அதை பத்தி தான் கேட்கலான்னு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீங்க மக்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்லலாம். உதாரணத்துக்கு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளோ என்ன சொன்னாங்கன்றது ஊரே தெரியும். ஆனால் அதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதுன்ற மாதிரி உருவாக்கப்படும்ன்றது விஷயத்த அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேர் எடுத்துருக்குறாங்க வேலைக்கு? வணக்கம்ங்க. நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 10 லட்சம் வேலை வாய்ப்பு இல்லைங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியா திமுக கொடுத்தது இளைஞர்களை ஏமாத்துவதற்காக வருடத்திற்கு 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் தேர்தல் நேரத்தில் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் 10ல் 1 பங்கு கூட அவங்க அதை நிறைவேற்றலைங்கிறது தான் ஆக்சுவலான உண்மை. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு உருவாக்குங்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் அன்றைக்கு இளைஞர்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அவங்களுடைய அறிக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு 33,000 வேலை வாய்ப்புகள் தான் டிஎன்பிசி மூலமாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். ஆக்சுவலா அரசு வேலை அப்படின்னா 33,000 பேர் தான் உருவாக்கியிருக்காங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம், அந்த 33,000 பெர்மனன்ட் ஜாப்ஸா அல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸாங்கிறது இன்னும் நமக்கு யாருக்கும் தெரியாது. அது குறித்த வெள்ளை அறிக்கையை பலமுறை எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காங்க. இவங்க இன்னும் கொடுக்கல. பிரைவேட் செக்டர்லயுமே இவங்க இதுவரைக்கும் டோட்டல் 4 இயர்ஸ்ல அவங்க கிளைம் பண்றதே less than 5 lakhs தான். அந்த 5 lakhsக்குமே ஆன் பேப்பர்ல ரெக்கார்டிக்கலா இல்லை. இவங்களா ஒரு மாயையா சொல்லிட்டு இருக்காங்க. துபாய்க்கு போனா, கனடாவுக்கு போனோம், முதலீட்டை ஈர்த்தோம், நாங்க இவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் இவங்க சொல்லிக் கொள்கிறதானே தவிர ஆக்சுவலா ஆன் பேப்பர் 5 lakh ஜாப்ஸ் கிரியேட்டடா அதுக்கான வெள்ளை அறிக்கை தர முடியுமான்னு நிச்சயமா அவங்களால தர முடியாது. ஒண்ணு. 2வது, இந்த திமுக ஆட்சி காலத்துல மிகப்பெரிய ஒரு தவறு, அதிமுக தொடங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி அந்த எடப்பாடியார் தொடர்ந்து நடத்திய ஒரு மிக முக்கியமான திட்டத்தை இவங்க முடக்கணுங்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக தனியார் வேலைவாய்ப்பு முகாம்களை நம்முடைய அரசு ஏற்று நடத்துகிற ஒரு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வச்சாங்க. எல்லா பிரைவேட் கம்பெனிஸையும் ஒரு இடத்துல வர வச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கேம்ப், ஜாப் ஃபேர் மாதிரி நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க. அது அம்மா எடப்பாடியார் தொடர்ந்து நடத்துனாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 2000 கேம்ப்ஸ் வரைக்கும் நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வருடத்திலிருந்து 2021 சரி, 22 சரி, 23 சரி 50% இந்த பிரைவேட் ஜாப் ஃபேர் கேம்ப்ஸவே குறைச்சிருக்காங்க. நம்ம கடைசியா 2020 அந்த எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது 1438 ஜாப் ஃபேர் நடத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தனியார் கம்பெனிகள்ல உருவாக்கணும். இவங்க கடைசியா 2022, 23 இவங்க எவ்வளவு நடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் 751 கேம்ப் தான் நடத்திருக்காங்க. ஸோ பிராக்டிக்கலா நம்ம கொண்டு வந்த திட்டத்தையே இவங்க முழுமையா செயல்படுத்தி இருந்தாங்கனாலே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும்.
ஸோ அதை கூட செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதிமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா 3 முறை உலக முதலீட்டாளர் மாநாடை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி வரைக்கும் உண்மையிலே அந்த நேரங்களில் நமக்கு வந்து முதலீட்டை ஈர்த்தோம். கொரோனா நேரத்துல அதிக முதலீட்டை ஈர்த்து அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கிய முதலமைச்சர்னு மத்திய அரசு அந்த எடப்பாடி அவர்களை பாராட்டியது. ஆனா இன்றைக்கு இவர்கள் நடத்தி இருக்கிற அந்த முதலீட்டாளர் மாநாட்டுல பல லட்சம் கோடி நாங்க ஈர்த்துட்டோம்னு சொல்றாங்க, பல லட்சம் வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கான அந்த வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க அவர்கள் ஏன் தயங்குகிறார்கள் என்ற கேள்வி இந்த நேரத்துல நான் வைக்கிறேன். அதனால நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தடமாறி போயிட்டு இருக்காங்க. இவர்களுடைய போதை புழக்கத்தினாலையும் கஞ்சா புழக்கத்தினாலையும் இன்றைக்கு இளைய தலைமுறை தடமாறி போயிட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வேலை வாய்ப்பு இல்லாம. அப்ப இதே ஒரு போர்ஜரி தான் சொல்றீங்க? 100% இது ஒரு போர்ஜரி. 10 லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொன்னதுவே ஒரு போர்ஜரி. அதை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள் என்றால் இது மிகப்பெரிய, அடுத்த தலைமுறைக்கு இவர்கள் இழைத்திருக்கிற மிகப்பெரிய அநீதி. சார், அதிமுக மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அது எல்லாமே இந்த காலத்துல வருதான்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லேப்டாப்பு, தாலிக்கு தங்க இது பெண்களுக்கு, அதே மாதிரி சொல்ல போனா நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனா எதுவுமே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொடுக்கல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக பீரியட்ல என்னென்னலாம் கொடுத்துருந்தீங்க? இப்போ அதிமுக ஆட்சி காலம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே குறிப்பா மாணவர்கள் இளைஞர்களுக்கு கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கான, அவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு. நல்லா படிக்கணும், அப்பதான் சமுதாயத்துல அவங்க ஒரு இடத்தை பிடிக்க முடியும். அவர்களுக்கு வந்து பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பொருட்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அது அழிந்துரும். கல்விங்கிற அழியாத செல்வத்தை கொடுக்கணுங்கிற சிந்தனையில தான் திட்டங்கள் போச்சு. அதனுடைய ஒரு இதுதான் நம்ம லேப்டாப். அதே மாதிரிதான் தாலிக்கு தங்கம் இதெல்லாம். ஆனா இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க. ஆனா நாங்க வந்து மாதம் படிக்கிற கல்லூரிக்கு போற பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கும் நாங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சாதனையா பேசுறாங்க. என்னுடைய கேள்வி இதுல என்ன அப்படின்னா, அந்த எடப்பாடி அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நம்முடைய அரசு பள்ளியிலே படித்தவர்கள், குறிப்பா 11ஆவது வகுப்பிலே 12ஆம் வகுப்புல அந்த 10ஆம் வகுப்பு முடித்த உடனே அவர்கள் கையில ஒரு மடிக்கணினி கொடுக்குறாங்க, லேப்டாப். கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை இன்னைக்கு கொடுக்குறாங்க அனைத்து அரசு பள்ளியினுடைய மாணவியர்களுக்கு. அப்ப அதுல ஒரு 35,000 க்ளோஸ் டு. அதே போல இன்றைக்கு பெண்கள் குறிப்பாக அவர்கள் படித்து 10ஆம் வகுப்பு வரை படித்து திருமணத்திற்கு போகின்ற பொழுது அவளுக்கு 25,000 ரூபாய் கையில கேஷும் 1 பவுன் தங்கம் கொடுக்குறாங்க. காலேஜ் போற பெண்களுக்கு கல்லூரி வரை படித்து முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் திருமணத்திற்கு போகின்ற பொழுது அவர்கள் கையில 50,000 ரூபாய் தொகையும் 1 பவுனும் தர்றாங்க. அப்ப நீங்க எவ்வளவு வேல்யூ, நம்ம ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? லேப்டாப் 35,000 ரூபாய் கொடுக்குறோம், 10th முடிச்சா 25,000, இல்லைன்னா காலேஜ் போயிட்டாங்கன்னா 50,000 கொடுக்குறோம். அப்ப டோட்டலி 85,000 ஆயிருது. மேற்கொண்டு தங்கம் 1 பவுன் வரும். அப்போ 1 பவுன் தங்கம் இன்னைக்கு 60,000 ரூபாய், 60,000 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் நாம கொடுத்துட்டு இருந்தோம். இவங்க இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க? 36 மாதம் அந்த பெண் பிள்ளையோ ஆண்மோ அவங்க கல்லூரியில படிப்பாங்க. அப்ப வெறும் 36,000 ரூபாயில வேலையை முடிச்சிட்டாங்க. எவ்வளவு திட்டத்தை நிறுத்திருக்காங்க? 1.25 லட்சம் ஒரு பிள்ளை படித்தால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப வெறும் 36,000 ரூபாய் அழகா ஸ்கீமுக்கு பேர் வச்சு முடிச்சிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய அரசினுடைய வரிப்பணத்தை தங்களுக்கு எப்படி சாதகமா பயன்படுத்தணுங்கிறது திமுக மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் பிரயோஜனமா சேர்க்கலாங்கிறது அண்ணா திமுக ஆட்சியில டாஸ்மார்க்கு கனிம வளம் கொள்ளைன்ற ஒரு பேச்சு அடி வாங்குது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுல என்னதான் நடக்குது சார்? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கொரோனா காலத்துல எல்லாம் டாஸ்மாக் வந்து மூடணும், ஏன் இப்படி திறந்துட்டீங்க, இளம் விதவைகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட குரல்கள் திமுக இருந்தது. குறிப்பாக கனிமொழி அவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இதை முன்னெடுத்தாங்க. டாஸ்மாக் வந்து நிறுத்தணும், இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுகவினுடைய சாதனை பட்டியலில் முதல்ல இருக்கிறது எதுனா டாஸ்மாக் தான். இதெல்லாம் ஒரு பெரிய அசிங்கம். அதுதான் அவர்களுடைய சாதனையாக இன்றைக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது. அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கே தெரிந்த ஒரு ஊழல், ஆனாலும் தைரியமா திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் சேர்த்து வாங்குறாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் தெரியும். இதை சற்று கொஞ்சம் கூட இதை பத்தி அசிங்கமா நினைக்காம தொடர்ந்து ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கார், ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து 2வது முறையாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இதை கேட்பதற்கு நீதித்துறையிலையோ காவல்துறையிலையோ யாருமே எங்கேயுமே தயாரா இல்லை. ஆனாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு அவலம் எந்த மாநிலத்திலும் எந்த ஆட்சியிலும் நடந்ததில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதாவது இன்னைக்கு வந்து நேரத்தை குறைச்சிருக்கலாம். அந்த எடப்பாடி அவர்கள் செய்த மாதிரி கால நேரத்தை குறைத்திருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் கம்மியாக தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். டாஸ்மாக்ல கிடையாது. ஒரு 1000 கடைகள் நாங்கள் வந்து படிப்படியாக குறைக்கிறோம். அதிமுக மாதிரி நாங்கள் ஒரு 1000 கடையை நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை எதுவுமே கிடையாது.
இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல என்ன சேல்ஸ் பண்றாங்களோ அதை தாண்டி ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு சந்துகள்லையும் இன்னைக்கு சில்லிங் பாயிண்ட் போட்டு திமுக பிரமுகர்கள் இன்னைக்கு கள்ளச்சாராயம் மாதிரி இந்த டாஸ்மாக் சரக்கு வாங்கி அவங்க வித்துட்டு இருக்காங்க. இதுல மிகப்பெரிய அவலம் என்னன்னு சொன்னா இந்த ரைடு, இடியினுடைய ரைடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊழல்ங்கிறத விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய அச்சமா இருக்குன்னா, ஒரு கம்பெனியில ப்ரொடியூஸ் ஆகி அது அரசினுடைய முத்திரை போலியாக வைக்கப்பட்டு நேரடியாக ஒரு அரசு நிறுவனமான டாஸ்மாக்ல வச்சு சேல்ஸ் பண்றான். இப்ப என்ன அர்த்தம்? திமுகவுக்கு சாதகமான இந்த நிறுவனங்கள் நம்மளுடைய அரசு டாஸ்மாகை பயன்படுத்தி அவர்கள் தனியாருக்கு திமுகவினருக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இடி வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கு. இதை நல்லபடியா நடத்தி எங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய திமுக அரசு இது இடி ரைடு பண்ணது வந்து தவறுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டாஸ்மாக் வந்து இந்த லட்சத்தில் இருக்கு. கனிம வள கொள்ளையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி எந்த அளவுக்கு உச்சபட்ச இதுக்கு போயிருக்கு அப்படின்னா, அது குறித்து யார் தகவல் கொடுத்தாலும் அவர்கள் நாங்கள் கொலை செய்வோம், கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எஃப்ஐஆர் போட மாட்டோம், தைரியம் இருக்க வந்து கொடு அப்படின்னு நேரடியாக ஸ்டாலின் தலைமையேற்றிருக்கிற இந்த அரசு சமூக ஆர்வலர்களை எச்சரித்திருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனை கொலை நடந்துருச்சு. ஒரு விஏஓ பட்ட பகலிலே வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு கரூர்ல ஒரு இஸ்லாமிய சகோதரர் இன்னைக்கு வெட்டிருக்கார். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு சரியா இருந்தா இதுவரை தகவல் கொடுத்து இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த 8 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பது எனக்கு தெரியல. இப்ப இந்த 4 வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறது பாத்தீங்கன்னா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்களே, சரி அதெல்லாம் மக்களுக்கு போய் சேருதா சார்? அந்த கடன் வாங்குறதுல என்ன நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க சார் மக்களுக்கு? திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து இந்தியாவிலே எந்த மாநிலமும் வாங்காத அளவுக்கு அதிகபட்சமான கடனை இதுவரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சி இதுவரை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசுகள் வாங்கிய ஒட்டுமொத்த கடனையும் இவர்கள் 4 ஆண்டுகள்ல நெருக்கி அதுக்கு ஈக்குவலா வாங்கியிருக்காங்க. அதுதான் இவங்களுடைய சாதனை. இப்போ இதுல என்ன அப்படின்னா, இவங்க கடன் வாங்குகிற அந்த வரம்பை மீறி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட அதை என்ன செலவாக செய்கிறார். இன்னைக்கு அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலும் கடன் வாங்கணும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா நிர்வாகத்திற்கு அசட்டா வரும். அதெல்லாம் அந்த கடன் தொகை அசட்ஸா, மாநிலத்தினுடைய அசட்டா போகும். உதாரணத்துக்கு நம்ம மாவட்டங்களை பிரிச்சிருப்போம். இப்ப வாங்குற கடன்ல இத்தனை கோடியில் அங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடந்தா அது இன்னும் பல ஆண்டுகள், 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு அது பலன் கொடுக்கும். அது ஒரு அசட் நமக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம மாநிலத்தினுடைய பங்கா நாம கொடுக்கணும், 100 கோடி கொடுக்கணும், 200 கோடி கொடுக்கணும். ஸோ அப்போ அதை வாங்கி நம்ம அங்கே மத்தியில் கொடுக்குற போது அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் வருதுன்னா அது அசட். அப்படித்தான் இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்துல நம்ம அதிமுக ஆட்சியில் 17 மருத்துவக் கல்லூரி. இன்னைக்கு எத்தனை மாவட்டங்கள் அதிமுக ஆட்சியில் பிரிச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஆக இது எல்லாத்துக்குமே ஆகிற செலவுகள் இதெல்லாமே அசட் கிரியேஷன்ல போய் சேருது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு மக்களை ஏமாத்துனாங்க இல்லையா? இப்போ அந்த 1000 ரூபாய் வந்து அவங்க நல்ல ஒரு ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணி அதுல இருந்து எடுத்து கொடுத்தா பிரச்சனை இல்லை. முழுவதும் கடன் வாங்கி அந்த கடனை வந்து இன்னைக்கு வந்து மக்களை வந்து இன்னைக்கு வாக்கு வங்கியாக பார்த்து அவர்களிடத்துல அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசட் கிரியேஷன்ல வராது. ஸோ அப்போ டோட்டலாக வந்து மாநிலத்தினுடைய அந்த வருவாய் வந்து மிக தவறான முறையில் அவருடைய வருவாயை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது. அதனால் வந்து இவங்க கடன் வாங்குறது நிறுத்த போகிறதும் இல்லை. இதை விட முக்கியமானது என்னன்னா, தவறான திட்டங்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கி அதன் மூலமாக கமிஷன் அடிச்சு அவங்களுடைய திமுகவினருடைய வருவாயை பார்க்கறதுக்கு தான் இந்த கடன் தொகை பயன்படுது ஒழிய மாநில மக்களுடைய நலனுக்காக நிச்சயமா இது பயன்படாது. அமைச்சர் பிடிஆர் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், அதுதான் ஆதாரம். அமைச்சர் பிடிஆர் சொன்னதுதான் ஆதாரம். 30,000 கோடி ஒரு தனி குடும்பத்திற்கு மட்டும் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அப்புறம் அது கீழே இருக்க மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், சதுர செயலாளர் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கிறது நீங்க பாத்துங்க. அப்ப அரசனுடைய வரி பணத்தை முழுமையாக திமுக குடும்பத்தினர், குறிப்பா கோபாலபுரத்து குடும்பத்தினர் இன்னைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு ஜனநாயக முறையிலே ஆட்சி நடத்துகிற அந்த எடப்பாடியாருடைய ஆட்சிக்கும் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரி போல ஆட்சி நடத்தி அராஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்குமான வித்தியாசம் இதுதான். இந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 22,000க்கும் அதிகமான போராட்டங்கள் நடந்ததாக தரவுகள் இருக்கு. அவரை விமர்சிக்காத எதிர்கட்சிகள் இல்லை, அவரை குறித்து விமர்சனம் வைக்காத ஊடகங்கள் இல்லை. அத்தனைக்கும் நின்று நிதானமாக தெளிவான பதில் கொடுத்தார் என்று சொல்வதை விட அவர்கள் சுட்டி காட்டுகிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்த முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருந்தார். ஆனா இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தன் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் வந்து அதற்கு வந்து பதில் தருவதற்கோ அல்லது தீர்வு தருவதற்கோ தயாராக இல்லை. யாருமே என்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்கிற சர்வாதிகார மனநிலையினுடைய வெளிப்பாடு தான்
இந்த மாதிரி ஊடகங்களில் பதிவிடுகிற இளைஞர்களை வந்து கைது செய்வது, சவுக்கு சங்கர் அவங்கள அந்த மாதிரியான ஊடகவியலாளர்களுடைய நேரடியாக அவர்களுடைய குடும்பத்தாரை அச்சுறுத்துகின்ற வகையில் பெற்ற தாய் அங்கே இருக்காங்க, அங்கே போய் ஒரு மலத்தை ஊற்றிட்டு வந்தால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படும் பாருங்க. அப்போ டிமாரலைஸ் பண்ணுறது, நியாயத்தையும் மக்களுடைய உரிமையும் நிலைநாட்ட துடிப்பவர்களுடைய அந்த முறையில் வந்து அந்த மென்டாலிட்டியை வந்து அவங்க ஒரு மாதிரி அவங்கள ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க திருப்பி வரமாட்டாங்களே, அந்த அளவுக்கு. இது சினிமாவில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த அளவுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அழிவை, அவர்களுடைய முடிவுரையை அவர்களே எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா என்னைக்குமே ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகம். அந்த ஊடகம் என்பது அவர்கள் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள், நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள். இன்றைக்கு சமூக ஊடகம் மட்டுமல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அதாவது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், டிவி சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சபரீசன் அவர்களுடைய அந்த கண் அசைவுக்கு தான் நீங்க நடக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு வந்த செய்தி உண்மை என்று சொன்னால் ஒரு நியூஸ் கார்டு என்ன டிசைன்ல இருக்கணும்னு கூட திமுகவினுடைய பெண் அமைப்பு ரெடி பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப மோசமான ஒரு செய்தி. இன்னைக்கு காலையில இந்த நியூஸ் கார்டு தான் போடணும் அப்படிங்கிறதா அந்த ட்ரெண்டை செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் கூட அன்றைக்கு அது விவாதமாக எடுக்கப்படுவதில்லை. அதிமுகக்குள்ள என்ன நடக்குது, அதிமுக சேர்ந்துருச்சா, அதிமுக யாரோட கூட்டணி, இதுலதான் ஊடகங்கள் கவனமா இருக்காங்கன்னா அது அவர்கள் அந்த அளவுக்கு திமுகவினரால் இன்றைக்கு வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஊடகம். ஏன்னா எவ்வளவோ அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள்ல வருவதில்லை. குறிப்பா பாலியல் வன்கொடுமைகள்லாம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இருந்து இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவுமே இன்னைக்கு ஊடகங்களில் சரியாக காண்பிக்கப்படுவதில்லை, விவாதிக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த சர்வாதிகார ஆட்சி, ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் அவருடைய அந்த ஊடகங்களுடைய குரல் வலையை இவர்கள் நெறித்து கொண்டிருக்கிறார். சார், நீங்க முன்னாள் எம்எல்ஏ, சட்டசபை மாண்பு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்கட்சிகளும் பேச வாய்ப்பு தராங்களா சார்? கேட்டா நிறைய பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு தரோன்ட்டு ஆளுங்கட்சி சம்பந்தம் சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் வந்து வாய்ப்பே தரல. ஆனா சொல்றாரு மீடியா முன்னாடி. ஆனா சட்டசபையில் அவர் பேசுறதும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதல்வர் பேசுறதெல்லாம் காட்டுறாங்க. அது என்ன சொல்லுங்க? தமிழக அரசியல் வரலாறுலே, தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே ஒரு மாண்பற்ற முறையிலே நெறி மாறி ஒரு சபையை நடத்துகிற சபாநாயகர் என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் திரு அப்பாவு, மாண்புமிகு நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவர். ஏன்னா இதுவரைக்கும் அந்த சபாநாயகர்கள், ஏன்னா சபாநாயகர் என்பது முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் இணைந்து அவரை கையை பிடித்து மேலே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா அது எதுக்காகனா 2 எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு நீங்க நடுநியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு வரணுங்கிறது தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணோம். அந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டியவர்கள். இதுவரைக்கும் எவ்வளவோ சபாநாயகர்கள் நம்மளுடைய சட்டமன்றம் பார்த்திருக்கு. ஆனால் இவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து முழுமையாக ஒருதலை பட்சமாக திமுகவினுடைய சபாநாயகர் தான் இருக்காரு ஒழிய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராகவோ அவைத்தலைவராகவோ அவர் இதுவரை செயல்படவில்லை. குறிப்பாக அதாவது மெம்பர்ஸ், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களிடத்திலே அவர் நடந்து கொள்ளுகிற விதம், அவர் பேசுகிற அந்த வார்த்தை உச்சரிப்பு, இதெல்லாம் ரொம்ப அவர்களை மட்டம் தட்டுவது போல இருக்குது. அவர்களுக்கான உரிய நேரத்தை கொடுக்கறது. திமுக பேசினா 40 நிமிஷம் பேச விடுறது, நம்ம எதிர்கட்சியினர் பேசினா 10 நிமிடத்துல முடிங்கன்னு சொல்றது. அதே மாதிரி ஒருவர் பதில் கோருகின்ற பொழுது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர்கிட்ட பதில் கோருறாருன்னா அமைச்சர் தான் ரிப்ளை பண்ணணும். இவர் அமைச்சருக்கு பதிலாக இவரே ரிப்ளை பண்ணி அவரை உட்காருங்கன்னு சொல்றது வந்து மிக மிக தவறு. ஏன்னா அவங்க ஒரு 1 மேன் இல்லை, 2.5 லட்சம் 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி. அவர் கேட்கிறார், பதில் சொல்ல வேண்டிய கடமை அமைச்சருக்கு இருக்கிறது. சபாநாயகர் என்பவர் அதை மீடியேட் பண்ற வேலை மட்டும்தான் அவருக்கு ஒழிய அவர் தார்மீக பொறுப்பெடுத்து பதில் சொல்லக்கூடாது. 1. 2வது, பாதி நேரம் இவர்கள் வந்து லைவ் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தப்ப நல்லா இவங்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. மக்களை ஏமாத்துறதுக்காக அன்னைக்கு வாக்குறுதியை விவரமா கொடுத்துட்டான், நாங்க வந்தா எல்லாம் லைவ் போடுவோம்னு. அந்த எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படுவார் என்று சிந்திக்கல. இன்னைக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல சரியாக 2.25 மணி நேரம் விவாதிச்சிருக்கிறார் தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பேச்சுல. அதுல இவங்க வெளியிட்டு இருக்கிற வீடியோ வெறும் 2.25 நிமிஷம். 2.25 மணி நேரம் பேசுறதுக்கு வீடியோ கேட்டா இவங்க கொடுத்துருக்கிறது 2.25 நிமிஷத்துக்கான வீடியோ கொடுத்துருக்காங்க. சரியான அரசியல் ஆண்மை உள்ளவர்களா இருந்தா அந்த எடப்பாடியுடைய வீடியோ வெளியே வந்திருக்கணும். டங்ஸ்டன் விவகாரத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 20 நிமிடம் முழுமையாக திமுக அரசு கேள்வி கேட்டிருக்கிறார். அதுல 2 நிமிஷம் வீடியோ மட்டும் வெளியே கொடுத்துருக்காங்க. ஏன் உங்களுக்கு பயம்? தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார், தில்லு திராணி இருந்தா அவரை பேச விட்டு நீங்க பதில் சொல்லியிருந்தா நீங்கள் ஒரு சிறந்த முதலமைச்சர் என்று பாராட்டி இருக்கலாம். ஆனால் லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா 1-2 விஷயம் வரும். யார் பேசிக்கிட்டு இருந்தா, அதாவது எதிர்கட்சியினர் யார் பேசினாலும் மாண்புமிகு அப்பா அவருடைய முகத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க வாய்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு.
இல்லை என்று சொன்னால் தடங்களுக்கு வருந்துகிறோம். ரொம்ப காலமா நாங்க இந்த தடங்களுக்கு வருந்துகிறோம்லாம் டிடி ஒளிமொழியும் பார்க்கும்போது வந்ததுங்க. இப்ப ரொம்ப ஆண்டுகளுக்கு கழித்து திமுக புண்ணியத்துல இந்த தடங்களுக்கு வருதுகிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதனால இவர்கள் இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம வாக்குறுதி கொடுத்துட்டோமே இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் இவர்கள் துவைத்து தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களால். அதை மறைப்பதற்கு தான் இப்ப தடங்களுக்கு வருதுகிறோம் நிறைய வருது. திமுக இப்ப உங்க தொகுதியே எடுத்துறாங்க. திமுக இந்த 4 வருஷத்துல உங்க தொகுதியில என்ன சார் பண்ணிருக்கிறாங்க? எதனா மாற்றம் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு குறிப்பாக வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு பெயர் சொல்லுகிற திட்டங்கள் கூட இதுவரை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அதுக்கு காரணம் அவங்க பல்வேறு காரணங்கள் அவங்க சொல்றாங்க. ஒன்று நிதி மேலாண்மை ரொம்ப போரா இருக்கு, அதனால ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வர அளவுக்கு அங்க அவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. மிக முக்கியமா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேடசந்தூர் போன்ற வறண்ட பகுதிகளுக்காக தந்த மிக அற்புதமான திட்டம் நம்முடைய கரூர் காவிரியிலிருந்து உபரி நீரை குழாய்கள் மூலம் கொண்டு 100 குளங்களை நிரப்புவதற்கு 110 விதியின் கீழே முதல் கட்ட ஆய்வுக்கு நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அது அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தால் முடிவுற்று திறந்திருக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த 4 ஆண்டு காலம் நிறைவில் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக வேடசந்தூருக்கு நான் இந்த 100 குளங்கள் நிரப்புகிற திட்டத்தை முடித்து கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கேட்டு சென்றார்கள். இன்றைக்கு வெற்றி பெற்று 4 ஆண்டுகளாக இருக்கிறது. ஸ்டாலினும் வரவில்லை, உதயநிதியும் வரவில்லை, சட்டமன்ற உறுப்பினரும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். இது ஒண்ணுதான் சாட்சி. பெயர் சொல்ற மாதிரி ஒரு திட்டம் திமுகவினர் இங்கே வேடசந்தூர் தொகுதியிலே சொல்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் தான் இங்கே ஏற்படுத்திருக்கிறது. நாம தொடங்கின திட்டத்தை இன்னும் முடிக்க முடியாம இருக்காங்கிறது தான் உண்மை. திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு சார்? ஆமா, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு முழுமையாக சந்தி சிரித்துக் கொண்டிருக்கு. முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையினுடைய கைகளை முழுமையாக கட்டிவிட்டு திமுகவினர் இன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து முறையில தான் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. யாரும் இன்றைக்கு பெண்கள் குறிப்பாக தைரியமாக வெளியே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை. பாலியல் வன்கொடுமைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பொள்ளாச்சி சம்பவம் இன்னைக்கு வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த அந்த திடமான முடிவுக்கு அந்த நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் தான் ஏதோ நீதியை நிலைநாட்டி விட்ட மாதிரி ஆளுக்கு முதல்ல ட்வீட் போடுறார். சார்கள்லாம் வெட்கி தலை குனியணும் அப்படின்னு வேற அதில் ஆட் ஆன் மெசேஜ் வேற கொடுத்துருக்காரு. இதில் மிக மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவுக்கு நடுநிலையாக நடந்து கொண்டு நீதி நிலைநாட்டப்படணும், ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிச்சாருங்கிறத முழுமையா மூடி மறைப்பதற்காகத்தான் இவர் முந்திரிக்கொட்டை போல அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துல அந்த பெண் பாதிக்கப்பட்டு 12 நாள் கழித்து தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போடும்போது அங்கே இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட சென்று தான் அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ண வைக்கிறாங்க. அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலேயே யாருமே சொல்லாம ரெக்வஸ்ட் பண்ணாமே அது சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஆட்சி காலம் எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பாகவே 9 குற்றவாளிகள் மேலேயும் சார்ஜ் ஷீட் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கு கேஸ் மட்டும்தான் நடந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா ஸ்டாலின் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது முன்னாடி வாக்குறுதியில ஏதோ பெரிய குற்றம் மறைக்கப்பட்டிருக்கிறது போலவும் அது அதிமுக பங்கு இருக்க போலவும் அதை நாங்கள் வெளிக்கொண்டு வர போறோம்னு அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாவே சேர்த்தாங்க. பொள்ளாச்சி பாலியல் கொடுத்து நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட், ஓகே, உங்க பாயிண்ட்டுக்கே வரும். நீங்க ஆட்சிக்கு இப்ப 4 வருஷம் ஆச்சு. அந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சராக. அந்த வழக்குல சார்ஜ் ஷீட் போடப்பட்டது அதிமுக ஆட்சியில எடப்பாடியார். அதிலே கைதே செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சர். அப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷத்துல நீங்கள் செய்தது என்ன அதை சொல்லணும்ல சார். நாங்க சிபிஐட்ட போயிட்டா கூட நாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இப்ப சோ கால்டு ஏடிஎம்கேல நிறைய பேர்த்த மறைச்சிட்டாங்க, நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா நாங்க இவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இந்த தரவுகளை எடுத்து கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் நாங்க சிபிஐட்ட கொடுத்தோம், அதனாலதான் உண்மையான குற்றவாளிகள் பிடிபட்டாங்க நீ ப்ரூவ் பண்ணியிருந்தேன்னா நீங்க சொல்றது உண்மை. செய்து முடித்து நீதியை நிலைநாட்டுவதற்கான அனைத்தையும் அந்த எடப்பாடி முதலமைச்சராக செய்து விட்டார். இன்றைக்கு தீர்ப்பு தான் வந்திருக்குது. ஆக இதை முழு பூசணிக்காய் சோத்துல மறிச்சு மீண்டும் அதன் மீது அரசியல் சாயம் பூசுறாங்க. ஒரு பெண்ணினுடைய அந்த ஒரு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, அதுல கூட எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம். அவருடைய ட்வீட்ல பாருங்க, அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களையும் போட வைக்கிறாங்க. நீங்க அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வழக்கறிஞர் சொல்லியிருப்பார், இதுல கட்சி சாயம் பூசுவதற்கு வேலையே இல்லை.
எல்லா கட்சியில இருந்து ஆள் இருக்காங்க. காங்கிரஸ்ல இருக்காங்க, ஏதோ பைக் பாபுன்னு ஒருத்தர் திமுகல இருக்காங்க, திருநாவுக்கரசர் ஒருத்தர் காங்கிரஸ், எல்லாம் இருக்காங்க. அதிமுக என்ன நடவடிக்கை எடுத்தது? அந்த நிர்வாகி உடனடியாக கட்சியை விட்டு நீக்கியது. அந்த அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்காக சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கு. நீங்க அண்ணா பல்கலைக்கழக யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் திமுக காரன் என்று ஒத்துக்கொள்வதற்கே ஸ்டாலினுக்கு தைரியம் இல்லையே. சட்டமன்றத்திலே சொல்கிறார் அவர் திமுக அனுதாபி என்று. உங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற மா சுப்பிரமணியன் அமைச்சர் அங்கே சென்று பிரியாணி சாப்பிடுகிறார். உதயநிதியோடு அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அனுதாபி எப்படி நேரடியாக ஒரு துணை முதலமைச்சர் இடத்துல போய் புகைப்படம் எடுக்க முடியும்? எப்படி ஒரு அமைச்சர் ஒரு அனுதாபி உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட முடியுமா? நீங்கள் குறைந்தபட்சம் அவன் திமுக காரன் என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் குறைந்தபட்சம் அவனை கட்சியிலிருந்து நீக்கி இருந்தால் கூட நீங்கள் நடுநிலையாக நடந்தவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மிக 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 ஒரு மோசமான ஒரு 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 அரசியல் தலையீடு அதுல இருந்தது என்பதற்கு இது ஒண்ணுதான் சாட்சி. இதுல என்ன வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு இவர் 25 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறார். யாருங்க? முதலமைச்சர் அறிவிக்கிறார். இதுல எவ்வளவு பெரிய அரசியல் டிராமா. அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிச்ச பொண்ணுக்கு ஏன் கொடுக்கல? 10 வயது சிறுமி அண்ணா நகரில பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் அந்த பெண் அந்த குழந்தைக்கு நடந்த அநீதிக்கு எதிராக எஃப்ஐஆர் போடாம கோர்ட் சொல்லி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட் சொல்லி சிபிஐ போன வழக்கை நீங்கள் ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சத்துக்கு மேல மூத்த வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து மக்களுடைய வரிப்படத்தை விரயப்படுத்தி நீங்க டெல்லியில போய் அந்த ஆர்டரை ரிவோக் பண்ணி திருப்பி இங்க இருக்கிற எஸ்பி திமுக என்ன சார் பாயிண்ட்? சிபிஐ கொடுத்துடலாம் தானே, போயிட்டு அதை நான் கொடுக்க மாட்டேன்ற விஷயத்தினால அவங்களுக்கு என்ன லாபம்? அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். அதுல என்ன தலையீடு இருக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும். அரசியல் அதுல திமுகவினர் தலையீடு இல்லை என்று சொன்னால் எதற்காக மக்கள் வரிப்பணத்தை அவங்க வீணாக்கணும்? அப்ப டெல்லி வரைக்கும் போய் அதை ரிவர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட அந்த 10 வயது சிறுமியினுடைய குடும்பத்திற்கு நீங்க நிதி கொடுக்கல. நீங்க அப்படியே பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க நிதி கொடுக்கணும், உண்மையிலே அந்த பெண்ணுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நினைச்சிருந்தா தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் கொடுப்பாங்களா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நீ வந்த முதல் வருஷத்துல அந்த பொண்ணை கூப்பிட்டாமா நீதி நிலைநாட்ட நாங்க உறுதியா இருப்போம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நீ 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா மனிதாபிமானத்தோடு கொடுத்ததாக அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் 25 லட்சம் கொடுக்கிறேன் என்று சொல்வது அரசியல் ஆதாயத்திற்காக என்ற குற்றச்சாட்டை இந்த நேரத்துல நான் வைக்கிறேன். எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப கூட ஒரு பாட்டி 80 வயது பாட்டியை கூட வன்கொடுமை செய்து அந்த பாட்டி இறந்தே போயிட்டாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா? பாலியல் குற்றத்தினால அந்த அந்த மூதாட்டி உயிரிழந்திருக்காங்க. போதையில கஞ்சாவினுடைய தாக்கத்துல இளைஞர்கள் சேர்ந்து ஒரு மூதாட்டியை கற்பழிச்சு கொண்டிருக்காங்க ஆல்மோஸ்ட். அப்ப அதுக்கெல்லாம் நீங்க செய்யாதவர்கள் இப்ப பொள்ளாச்சிக்கு மட்டும் செய்யறீங்க அப்படின்னா இவ்வளவு மலிவான அரசியலை திமுகவும் அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்க வேண்டியதில்லை. நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்க உங்க தொகுதியில அந்த 5 வருஷம், நீங்க எடுத்து அந்த திட்டங்கள் செயல்படுத்துறாங்களா சார்? இல்ல மக்களுக்கான அந்த வேற எதனா திட்டங்கள் எடுத்து வந்திருக்காங்களா? இல்ல நீங்க எடுத்து வந்த திட்டமே செயல்படுத்தி இருக்கிறாங்களா இல்ல முடக்கிருக்காங்க? வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று அங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலத்திலே நாங்கள் இருந்த பொழுது குறிப்பா 3 மிக முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தோம். ஒன்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் சிப்காட் ஒன்றும் ஒரு சிட்கோ தொழில்பேட்டை ஒன்றும் அமைக்க வேண்டும் என்று நிதியெல்லாம் ஒதுக்கி அதற்கான இடத்தேர்வு எல்லாம் முடிந்து போவது கூட அன்றைக்கு இருந்த திமுகவினரும் காங்கிரஸ் முன்னாள் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய சகோதரி ஜோதிமணி அவர்கள்லாம் இணைந்து அந்த திட்டத்தை முடக்கினாங்க. தொழிற்பேட்டை கொண்டு வரக்கூடாது, இது வனத்தை அளிக்கிறாங்க, இது மக்களுக்கு எதிரான்னு சொல்லி மக்களை தூண்டிவிட்டு அந்த 2 திட்டத்தையும் முடக்கினாங்க. இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் முடிகிற தருவாயில இதுவரை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குற ஒரு தொழில்பேட்டையோ ஒரு தொழில் பூங்காவையோ வேடசந்தூரில் அமைப்பதற்கு அவர்கள் ஒரு துரும்பை கூட இதுவரை எடுத்து போடவில்லை. இது ஒரு இளைய தலைவர்களுக்கும் படித்த பிள்ளைகளுக்கும் ஒரு இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அநீதி. 2வது, அதிமுக ஆட்சி காலத்துல வறண்ட பூமியாக இருக்கிற வறட்சியின் பிடியிலே சிக்கி இருக்கிற வேடசந்தூர் பகுதியில் இருக்கிற விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக விவசாயத்தொழிலை மேம்படுத்துவதற்காக அந்த எடப்பாடியார் என்ற எங்களுடைய விவசாய முதல்வர் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வேடசந்தூர்ல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய நம்முடைய காவிரி நீர்பிடி பகுதியிலிருந்து குழாய்கள் மூலமாக காவிரி உபரி நீரை 1 டிஎம்சி உபரி நீரை குழாய்கள் மூலமாக கொண்டு வந்து வேடசந்தூர் தொகுதியில் இருக்கிற அனைத்து குளங்களுக்கும் நிரப்ப வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அன்றைக்கு சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழே ஒரு சிறப்பு திட்டமாக அறிவித்து அதற்கான நிதி முதல் கட்ட ஆய்வை நடத்துவதற்கு நிதியையும் ஒதுக்கீடு செய்து இதை அரசனுடைய அந்த பதிவிலே இதை ஏற்றினார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த எடப்பாடியார் ஆட்சி வந்திருந்தால் இன்றைக்கு அந்த குளங்களிலே நீர் நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த அற்புதமான திட்டம் லிப்ட் இரிகேஷன் மூலமாக காவிரியிலிருந்து உபரி நீரை
100 குளங்களை நிரப்புகிற திட்டத்தை திமுக அரசு இன்றைக்கு கிடப்பிலே போட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு திமுக இழைத்திருக்கிற அநீதி வேடசந்தூர் பகுதியில் இருப்போம். இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா காவல்துறையில அரசியல் தலையீடு இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். அதே மாதிரி அதிமுக காலத்துல இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் எந்த விஷயத்தும் அதிமுக என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து வாசப்படி போனா கூட அடுத்த நாள் அவங்களுக்கு பதவி காலியாயிடுவாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இன்னைக்கு வந்து அதிமுக திமுக ஆட்சியில் இருக்கிற வித்தியாசங்கள்ல பாத்தீங்கன்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்படுற காலம் வந்து அதிமுக ஆட்சி காலம். ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக காவல்துறையில வந்து அரசியல் தலையீடு 100% உள்ள வந்துருச்சு. இதுல மிக மோசமானது என்னன்னா இந்த அரசியல் தலையீடு காரணமாக தான் இன்றைக்கு குற்றம் செய்பவர்களுக்கு வந்து காவல்துறையின் மீது துளி கூட பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக கொலைகள் கோர்ட்டு வாசல்ல நடக்குது. ஒருத்தர் கொலையை செஞ்சுட்டு லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுல என்ன மிகப்பெரிய கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநெல்வேலியில அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வருடம் 2-3 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இவங்களால. எந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குல பாத்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம வந்து இவர்களாகவே என்கவுண்டர் பண்ணங்கிறாங்க. அங்கே தப்பித்து ஓடி இவர் துப்பாக்கியால சுட்டாருங்கிறாங்க. அவர்கிட்ட எப்படி துப்பாக்கி வைத்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே நாள் இருக்கவர் எப்படி அவர் கைக்கு துப்பாக்கி போச்சு? சிறையில் இருக்கவர் கையில எப்படி துப்பாக்கி இருக்கும்? அவரை கூட்டிட்டு போகும்போது அவர் தப்பிச்சு போற துப்பாக்கியால சுட்டாருங்கிறாங்க. ஆக இது மாதிரியான மர்மங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது என்னன்னா முழுமையாக திமுகவினர் கொடுக்கிற அந்த தைரியத்தில் தான் குறிப்பாக ஆளுங்கட்சி என்கிற அந்த அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்த துணிகிறனால்தான் காவல்துறையினுடைய கைகள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையான அரசியல் தலையீடு அங்கே இருக்கு. குற்றவாளிகளுக்கு எந்த பயமும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பதில் அவர்கள் செயல்பட்டு. அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படி இருக்கு சார்? 2026 பயணம் எப்படி இருக்கு? மக்கள் விரும்புகிற கூட்டணியை அந்த எடப்பாடியார் அவர்கள் அமைப்பார் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு பிஜேபியோடு அந்த எடப்பாடியார் அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி. இது மட்டுமல்ல, இன்னும் இந்த கூட்டணி இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டணியில் இணைய இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அந்த மக்கள் விரோத சக்திக்கு எதிராக ஒரே அணியிலே அந்த எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்னும் மிகப்பெரிய கூட்டணி அமையவிருக்கிறது. திமுகவினருடைய முடிவரையை அந்த எடப்பாடியார் அவர்கள் இந்த 2026 தேர்தலில் எழுதுவார்கள். எப்படி சொல்றீங்க சார்? முதல்வர் 200 தொகுதி 234 தொகுதியும் ஜெயிப்போன்னு சொல்றாரு. அவர் கனவிலே சொல்லி இருக்கக்கூடும் அல்லது தூக்கத்திலே உளறி இருக்கக்கூடும். நிச்சயமாக அந்த எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பது என்பது கேள்விக்குறிதான். துணை முதல்வர் இந்த நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. இந்த 4 வருஷம் அது இனி நம்ம எதிர்க்கட்சியா நாம அதை விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை. படித்த இளைஞர்கள், குறிப்பாக மருத்துவ கனவோடு இருக்கிற இளைஞர்கள் அத்துணை பேரும் உதயநிதி அவர்களுடைய உண்மை முகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நிறைய இளைஞர்கள், அரசியல் தெரியாத இளைஞர்கள், மருத்துவ கனவோடு இருக்கிற மாணவர்கள்லாம் உண்மையிலே திமுக வந்தா இந்த நீட்டை நிறுத்திடுவாங்க, நமக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், மருத்துவர் ஆயிரலாம் அப்படின்னு நிறைய கனவுகளோட தான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். இவ்வளவு கேவலமாக இவர்கள் நீட்டை வைத்து அரசியல் செய்வார்கள் என்று இளைய தலைமுறையினர் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு தான் அவர்கள் எடப்பாடியாருடைய அந்த ஒரு தீர்க்கமான அந்த முடிவை, அந்த தீர்வை இன்றைக்கு உணர்கிறார்கள். நீட்டை நிறுத்த முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரை போய் வாதாடி நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம். தமிழ்நாட்டை தவிர்த்து அனைத்து மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டன. அதனால் எடப்பாடியார் தந்திருக்கிற தீர்வாக இந்த 7.5 இருந்திருக்கிறது என்ற செய்தியை இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இளைய தலைமுறையில் உணர்ந்திருக்கிறார்கள். அதே போல இந்த நீட்டை வைத்து கேவலமான அரசியல் செய்திருக்கிற திமுகவினருக்கு நிச்சயமாக வருங்காலத்திலே இளைய தலைமுறையில் பெரிய தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா பாருங்க, நீட் ரகசியம் என்னன்னு கேட்டா, நாங்க காங்கிரஸோட ஆட்சிக்கு வந்திருந்தா நாங்க நீட்டை ரத்து பண்ணியிருப்போம், அதுதாங்க இந்த ரகசியம். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. அதுல என்ன கொடுமைன்னா, உதயநிதி அவர்கள் பண்ண ஒரு பெரிய டிராமா, ஒரு 65 லட்சம் பேத்துக்கிட்ட நாங்க கையெழுத்து வாங்கிட்டோம், பேன் நீட்டுன்னு எல்லாம் ஊருக்கு திமுக காரன் போய் ஸ்கூலுக்குள்ள எல்லாம் பூந்து கையெழுத்து வாங்கினான். ஒரு அரசியல் கட்சி பள்ளிக்கூடத்துக்குள்ள போகக்கூடாது, கல்லூரிக்குள்ள போகக்கூடாது, அதுக்குள்ள எல்லாம் போய் சட்டத்தை மீறி உள்ள போய் அரசியல் தலையீடு பண்ணி எல்லாம் வாங்கினாங்க இன்னைக்கு. ஆனால் பெரிய மனவேதனை என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி இடத்துல கொடுக்க வேண்டிய அந்த கையெழுத்துக்களை சேலம் குத்தாட்ட மாநாடு ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இளைஞர் மாநாடு. அந்த மாநாட்டுல கை கழுவிட்டு துடைக்கிற டிஷ்யூ பேப்பராக அந்த கையெழுத்து வாங்கிய காகிதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதெல்லாம் ரோட்டிலே கிடந்த அந்த அவலத்தை பார்க்கிற பொழுது மாணவர்களுடைய கல்வியை இவர்கள் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீட் என்பது இனி வருங்காலத்தில் அவர்களுக்கு வைக்க போற வேட்டு தான். திமுகவினர் அதற்கான விளைவுகளை சந்தித்தே தீர வேண்டும்.
ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை